இன்னைக்கு நான் உங்களுக்காக எப்பேற்பட்ட கதை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சமீபத்துல ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிட்டு இருக்கிற ஒரு ஐலாண்ட் சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் இது. சத்தியமா சொல்றேங்க, இந்த வருஷத்துல வந்த சர்வைவல் படங்கள்லயே இதுதான் ஒரு தரமான சம்பவமா இருக்க போகுது. அதுவும் இதோட எண்டிங் இருக்கே அப்பா, அதை என் வாயால எப்படி விவரிக்கிறதுனே தெரியல. பொதுவாவே ஒரு ஆள் இல்லாத தீவுல மாட்டிக்கிற கதைனாலே நமக்கு ஒரு தனி கிக்கு தான். ஆனா இந்த படத்துல அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதை என்னால சும்மா ஒரு வரியில மட்டும் சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ்ல உங்க மூளைய உறைய வைக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான திருப்பம் காத்திட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்திரலாமா? அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயியா இருக்காங்க. செம்ம புத்திசாலி. 7 வருஷமா ஒரே கம்பெனியவே கதின்னு கிடந்து உழைச்சிருக்காங்க. கம்பெனியும் இவங்களுக்கு ப்ரொமோஷன் தரதா உறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா அங்கதான் அந்த புது பாஸ் உள்ள வர்றான். அவன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம அவரோட நெருங்கிய நண்பனுக்கு அந்த போஸ்ட்டை தூக்கி கொடுத்துடுறான். இதனால செம்ம கடுப்பான நம்ம ஹீரோயின் நேரா பாஸ் கிட்ட போய், ஏன் சார் என்ன ஏன் ப்ரொமோட் பண்ணலன்னு கேட்கும்போது, அந்த பாஸ் என்னவோ நீங்க மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இல்ல, பார்க்க நீட்டா இல்லைன்ற மாதிரி சிலியான ரீசன்லாம் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு தரதா சொல்லி அவர் கூட பிளெயின்ல டிராவல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அப்படி டிராவல் பண்ணும்போது தான் அந்த விபரீதம் நடக்குது. நடுக்கடல்ல பிளெயின் போயிட்டு இருக்கும்போது என்ஜின்ல ப்ராப்ளம் ஆகி அங்கேயே ரிப்பேர் ஆகி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து கிராஷ் ஆகிடுது. கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த பாஸும் மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத தனி ஐலண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. அங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு லேசு கிடையாது. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வர போராடுறாங்க. தப்பிச்சாலா இல்லையான்றதையும் அதுலயும் கடைசியில வர்ற அந்த மிரட்டலான ட்விஸ்டையும் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் 2026ல ரிலீஸ் ஆன சென் ஹெல்ப். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை மட்டும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேரு லிண்டா. ஒரு பெரிய கம்பெனில 7 வருஷமா மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உழைப்ப அந்த டெஸ்க பாஸ்னாலே நமக்கு புரியும். ஒரு வேலையை முடிக்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாசத்து வேலையை இப்பவே முடிச்சிட்டு அடுத்த மாசத்துக்கு என்னென்ன பண்ணலான்னு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்க ஒருத்தன் வரான் பாருங்க. இவன் ஒரு பெரிய மேனேஜர் மாதிரி சீன் போடுவான். அவன் லிண்டா கிட்ட போய், என்ன லிண்டா இன்னும் வேலை முடியலையான்னு கேக்குறான். அதுக்கு லிண்டா, அதெல்லாம் போன வாரமே முடிச்சாச்சு, இப்போ அடுத்த வாரத்துக்கான ரிப்போர்ட் ரெடி பண்றேன்னு சொல்லவும் அவனுக்கு ஒரே ஷாக். பா பரவாயில்லையே, சரி குடு நான் போய் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு போக, லிண்டாவும் நானும் வர்றேன் அப்படின்னதும், என்ன நீனும் வரியா? அங்க நிறைய பேர் இருக்காங்க, கம்மியான ஆட்களை தான் கூப்பிட்டுருக்காங்க, சோ நீ இங்கேயே இருன்னு சொல்றான். அப்படின்னதும் ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஏன் முழிக்கிற? உன்னுடைய பேர் தான் பெரிய எழுத்துல எழுதி வச்சிருக்கல்ல, சோ உன்னுடைய ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் வைப்பான், சரியா? பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறான். இவன் எதுக்கு நம்ம ஹீரோயினை வரக்கூடாதுன்னு சொன்னான்னா, லிண்டா பண்ண ரிப்போர்ட்டை இவன் தான் ரெடி பண்ண மாதிரி சீன் போடுறதுக்கு தான். லிண்டாவுக்கும் இதுல டவுட் வந்து பின்னாடியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பாவி லிண்டா பேர் இருந்த பேப்பரை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு, நான் கம்பெனிக்காக இதெல்லாம் பண்ணேன்னு பில்டப் கொடுக்குறான். இதை பார்த்த ஹீரோயினும் அட பாவின்னு நினைச்சாலும் எப்படியும் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கையில கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல லிண்டா வீட்டுல இருக்காங்க. ஒரு குட்டி பறவை, இதுதான் அவங்க உலகம். சாப்பிடுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போதே அந்த பறவை கிட்ட பேசுறாங்க. பழைய பாஸ் இறந்துட்டாரு, நாளைக்கு அவரோட பையன் வரான், அவன் கண்டிப்பா என் வேல்யூவை புரிஞ்சுப்பான், சோ கண்டிப்பா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியா டிவி பாக்குறாங்க. ஐயோ சர்வைவல் ப்ரோக்ராம் வந்துருச்சுன்னு ஆவலா அந்த சேனலை வைக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. கம்பெனிக்கு புது பிரசிடென்ட் வர்றான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரி. லிண்டா இவன் வர்றதுக்குள்ள அவசரமா சாப்பிட்டதை டெஸ்க்ல வச்சுட்டு வாயை துடைக்கிறாங்க. ஆனா வாயில ஒரு சின்ன துண்டு ஒட்டி இருக்கிறத கவனிக்கல. ஹீரோ லிண்டா டெஸ்கை தாண்டும் போது இவங்க கெத்தா எந்திரிச்சு நின்னு, மிஸ்டர் பிரசிடென்ட் எப்படி இருக்கீங்க? நான் தான் லிண்டா. ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியில கூட நாம மீட் பண்ணோம்ல, பா என்ன அடுத்த வைஸ் பிரசிடென்ட்னு சொன்னாரே, ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ லிண்டாவையே உத்து பாக்குறான். அவங்க வாயில ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா முழிக்கிறான். ஆபீஸ்க்கு போனதும் லிண்டா கை கொடுத்தப்போ கையில ஒட்டுன அந்த சாப்பாடை தன் அசிஸ்டன்ட் கிட்ட காட்டி, இதை மோந்து பாருன்னு சொல்றான். அவன் வேண்டா விருப்பா மோந்து பார்த்துட்டு, சார் இது வந்து டூனா ஃபிஷ் அப்படின்னதும், சி இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி வைக்கணும்னு திட்டுறான். அப்போ அசிஸ்டன்ட், இங்க பாருங்க சார், அவங்க தான் பெஸ்ட் எம்ப்ளாயி, நம்ம புது ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கண்டிப்பா தேவைப்படுவாங்கன்னு சொல்லியும் ஹீரோ கேட்கறதா இல்ல. அது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல லிண்டா எட்டி பாக்குறாங்க. அந்த மேனேஜர் பையன் கூட ஹீரோ ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு மெயில் வருது. அந்த மேனேஜர் பையனை தான் அடுத்த வைஸ் பிரசிடென்ட்டா ப்ரொமோட் பண்ணிருக்காங்களா. லிண்டாவுக்கு இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. ஷாக் ஆகி நேரா ஹீரோவை பார்க்க போறாங்க. ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட மீட்டிங்ல இருக்கான். நான் உங்ககிட்ட பேசணும் இப்பவே அப்படின்னதும் ஹீரோ அந்த பொண்ணை வெளியே அனுப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஆமா லிண்டா, அவனை தான் ப்ரொமோட் பண்ணிருக்கேன். சும்மா வேலை பார்த்தா மட்டும் பத்தாது, எல்லார் கூடயும் ஜாலியா பழகணும். ஆனா அது உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு பேசுறான். கம்பெனிக்கு எது தேவையோ அதை தான் என்னால பண்ண முடியும்னு கராரா சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு மனசு ஃபுல்லா கவலையா இருக்குது.
இருந்தாலும் நான் பகல் இரவா கஷ்டப்பட்டு உழைச்சது இந்த போஸ்டிங்காக தான். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இங்க பாரு லிண்டா, கம்பெனினா அப்படிதான் இருக்கும். உன்னை எப்ப ப்ரொமோட் பண்ணணுமோ அப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லவும் லிண்டாவுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அழுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோ, இங்க பாரு, நான் இப்போ பேங்காக் போறேன், வேணா என் பிளெயின்ல நீயும் வா, போற வழியில அந்த வேலையை முடிச்சு கொடுன்னு கிண்டலா சொல்றான். அந்த சமயத்துல ஹீரோவோட ஃபியான்சே வர்றாங்க. லிண்டா வேண்டா வெறுப்பா கை கொடுக்கும்போது அவங்க ரிங்க பாக்குறாங்க. பார்க்கவே செம காஸ்ட்லியான டைமண்ட் ரிங் அது. ஹீரோ விடாம, சரி லிண்டா, நீ வெளியே போறியா, உன் மேல பேட் ஸ்மெல் வருதுன்னு கம்ப்ளைண்ட் வருது, ஒழுங்கா சுத்தமாயிருன்னு அசிங்கப்படுத்தலாம். லிண்டா அழக்கூடாதுன்னு தன்னைத்தானே கட்டுப்படுத்திட்டு வேகமா நடந்து போறாங்க. கார்ல உட்காந்து கதறி அழுகுறாங்க. உனக்கு இது தேவைதான் லிண்டா, இனிமேல் நீ வேஸ்ட்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்த நாள் லிண்டா செம்ம டிப்டாப்பா ரெடியாகி வர்றாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பிளெயின்ல டிராவல் பண்ண கிளம்புறாங்க. ஹீரோக்கு லிண்டா வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. பிளெயின்ல மத்தவங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது லிண்டா மட்டும் பின்னாடி உட்காந்து வேலையில பிஸியா இருக்காங்க. கம்பெனிக்காக முழு மூச்சா உழைக்கிறாங்க. ஆனா அங்க அந்த மேனேஜர் பையன் என்ன பண்றான்னா, ஹீரோ கிட்ட போய், சார் ஒரு முக்கியமான வீடியோ காட்டுறேன் பாருங்கன்னு ஒரு வீடியோவை பிளே பண்றான். பார்த்தா அது லிண்டா காமெடியா பண்ண சர்வைவல் வீடியோ. இதை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதை கேட்டதும் லிண்டாவுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் இந்த அவமானம் தேவை கிடையாதுன்னு நினைச்சு அந்த வேலையை கட் பண்ணிடுறாங்க. அப்போ திடீர்னு பிளெயின் பயங்கரமா ஷேக் ஆகுது. அடுத்த நிமிஷம் ஒரு பயங்கரமான அட்டாக் வரவும் நின்னுட்டு இருந்தவங்க எல்லாம் மேல போய் மோதுறாங்க. பிளெயின் கிராக் ஆக ஆரம்பிக்குது. சீட் பெல்ட் போடாதவங்க எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா தூக்கி எறியப்படுறாங்க. ஜன்னல் உடைஞ்சு ஒரு எம்ப்ளாயி வெளியே பறந்து போயிடுறான். அந்த மேனேஜர் பையனும் வெளியே போக பாக்குறான். ஆனா லிண்டா காலை பிடிச்சு காப்பாத்து லிண்டான்னு கத்துறான். லிண்டா கை கொடுக்கறாங்க. ஆனா அந்த ஆளு லிண்டாவோட சீட்டையே பிடுங்கிட்டு தான் தப்பிக்க பாக்குறான். கடுப்பான லிண்டா ஸ்பூனை எடுத்து அவன் கையிலேயே குத்தி அவனை வெளியே தள்ளி விட்டுறாங்க. பிளெயின் நேரா கடலுக்குள்ள விழுந்து கிராஷ் ஆகிடுது. லிண்டா கஷ்டப்பட்டு நீந்தி வெளியே வர்றாங்க. தம் பிளெயின் தண்ணிக்குள்ள மூழ்கிறத அழுதுகிட்டே பாக்குறாங்க. தூரத்துல ஒரு தீவு தெரியுது. அடுத்த நாள் காலையில லிண்டா அந்த தீவோட கரையில கண்மூழிக்கிறாங்க. சுத்தி யாருமே இல்லாத ஒரு பயங்கரமான தீவு. கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்த்தா நம்ம ஹீரோ மயங்கி கிடைக்கிறான். லிண்டா இப்போ தன் சர்வைவல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபோக்கஸ்டா, ஸ்மார்ட்டா. முதல்ல ஒரு கல்லை உடைச்சு ஷார்ப் பண்ணி இலைகளை வெட்டி ஒரு குடிசை கட்டுறாங்க. அப்புறம் மழை தண்ணியை சேமிக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில லிண்டா தண்ணி குடிக்கிறாங்க. ஹீரோவும் கண் முழிக்கிறான். லிண்டா அவன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. தண்ணி கொடுத்து அவனை தேத்துறாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவன் ஃபீல் பண்றான். மூங்கில தேய்ச்சி தீ வர வைக்க ட்ரை பண்றாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தீ வந்ததும் அவங்க போடுற டான்ஸ் இருக்கே, அப்பா அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் மீன் பிடிச்சு சுட்டு ஹீரோக்கு கொடுக்குறாங்க. ஹீரோக்கு அது அலுவருப்பா இருந்தாலும் பசிக்கு சாப்பிடுறான். லிண்டாவுக்கு இந்த சர்வைவல் லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நைட் அந்த கடலை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு இரவு முடியுது. அடுத்த நாள் காலையில அவங்க ஸ்னெயில்களை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் இப்ப முக்கியமானு கேக்குறான். லிண்டா சாப்பாடை ரெடி பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்கல. முதல்ல தப்பிக்க வழி பாருன்னு கத்துறான். லிண்டா கூலா, முதல்ல வாழறதுக்கு ஏதாவது பண்ணுவோன்னு சொல்றாங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. ஹீரோ அவன் காலை தொட்டு பார்க்க வரும்போது, கை வைக்காத, நான் உன் பாஸ்ன்னு கத்துறான். இதனால கடுப்பான லிண்டா, சரி நீ ஏன் உன்னை பார்த்துக்கொண்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ மட்டும் தனியா அங்க கிடக்குறான். தாகத்துல கத்துறான். ஆனா லிண்டா வரவே இல்லை. நைட்டு புயல் அடிக்குது. அடுத்த நாள் காலையில லிண்டா வர்றாங்க. ஹீரோ அடங்கி போய் தண்ணியை குடிக்கிறான். லிண்டா அவனை பார்த்து, பாஸ் இது ஒன்னும் உங்க ஆபீஸ் இல்லைன்னு நக்கலா சொல்றாங்க. அப்புறம் லிண்டா ஒரு ஈட்டியை ரெடி பண்றாங்க. காட்டு பன்றி இருக்கு, வேட்டையாட போறேன்னு சொல்ல ஹீரோ கிண்டல் பண்றான். லிண்டா ஒரு கெத்தான லுக்க விட்டுட்டு காட்டுக்குள்ள போறாங்க. கரெக்டா அந்த பன்றி முன்னாடி வந்து நிக்குது. லிண்டா பயத்துல கீழே விழுந்தாலும் விடாம போராடுறாங்க. கடைசியில அந்த பன்றியை கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. அந்த தலையை கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி போடுறாங்க. ஹீரோ யாருடா இவன்னு மிரண்டு போய் பாக்குறான். நைட்டு அந்த கறியை ரெண்டு பேரும் செமையா சாப்பிடுறாங்க. ஹீரோக்குவே அந்த டேஸ்ட் பிடிச்சு போச்சு. அடுத்த நாள் லிண்டா ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஜாலியா குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு போட் சத்தம் கேக்குது. ஆனா லிண்டா அந்த போட்டை கூப்பிடாம அப்படியே போக விட்டுடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சர்வைவல் லைஃப் அவ்வளவு பிடிச்சிருக்கு. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? போட்டை நிப்பாட்டுவீங்களா இல்ல அங்கேயே இருப்பீங்களா? லிண்டா ஹீரோ கிட்ட வந்து, யாருமே நம்மள கண்டுபிடிக்கலன்னு போய் சொல்றாங்க. ஹீரோக்கு இது பிடிக்கல. நானே தப்பிக்க வழி பாக்குறேன்னு நொண்டிக்கிட்டே போய் தனியா தங்குறான். தண்ணி பிடிக்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுறான். ஆனா லிண்டா அங்க ஸ்கின்னுக்கு கிரீம் எல்லாம் போட்டு ஜாலியா இருக்காங்க. ஹீரோ பசியில ஒரு பூச்சியை சாப்பிடுறான். அது வாயெல்லாம் எரிய வைக்குது. கடைசியில ஹீரோ லிண்டா கிட்டே வந்து, நாம ஒன்னா இருந்தாதான் சர்வைவ் ஆக முடியும், என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சுறான். லிண்டா சரி வா சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மலை மேல ஏறுறாங்க. அங்க லிண்டா ஸ்லிப் ஆகும்போது ஹீரோ காப்பாத்திடுறான். அன்னைக்கு நைட்டு லிண்டா தான் செஞ்ச அந்த வைனாச் ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் தான் சீக்ரெட்டை சொல்றான். தான் கணவன் இறந்த கதையை சொல்லி அழுகுறாங்க. ஹீரோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா ஆகுறாங்க. மறுநாள் புயல் அடிக்கும் போது ஒரு குகைக்குள்ள ஒளியறாங்க. ஹீரோ இப்போ லிண்டாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் ரெடி பண்றான். ஆனா லிண்டா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் வருது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, என்ன தப்பிக்க விடாம பண்ணல, இப்ப பாரு தார் ரெடி பண்ணி வச்சிருந்த போட்ல ஏறி தப்பிக்கிறான்.
ஆனா ஒரு பெரிய ஆளை வந்து அவனை கரைக்கே தள்ளி விட்டுடுது. லிண்டா தான் அவனை காப்பாத்துறாங்க. ஹீரோ லிண்டா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. லிண்டா ஒரு ஆக்டோபஸ் சமைச்சு கொடுக்கறாங்க. ஹீரோ அதை சாப்பிட்டதும் அவனால அசைய முடியல. லிண்டா இப்போ தான் உண்மையான சைக்கோ முகத்தை காட்டுறாங்க. நீ என்னை விட்டுட்டு போக பாத்தியான்னு ஒரு கத்திய சூடு பண்ணி அவனை மிரட்டுறாங்க. ஆனா ஒரு எலிய தான் சுட்டு காட்டுறாங்க. அப்போ அங்க ஒரு போட் வருது. அதுல ஹீரோவோட ஃபியான்சி வரா. லிண்டாவுக்கு ஷாக்கு. அவங்கள மலை மேல கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு விழ போகிறா. லிண்டா அவங்கள காப்பாத்தாம வேடிக்கை பாக்குறாங்க. 2 பேரும் கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இதெல்லாம் லிண்டா வேணும்னே பண்றாங்க. ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு பன்றிய வேட்டையாட போறான். அங்க ஒரு கைய பாக்குறான். அதுல அந்த ரிங் இருக்கு. லிண்டா தான் அவங்கள கொலை பண்ணான்னு தெரிஞ்சு ஹீரோ வெறியாகி லிண்டாவை கொல்ல வரான். மரணமான சண்டை நடக்குது. லிண்டா அவன் ஷோல்டரை கடிக்கிறாங்க. கடைசியில அந்த மோதிரத்தை முழுங்கிட்டு கத்தியால ஹீரோவை காயப்படுத்துறாங்க. ஹீரோ தப்பிச்சு ஓடும்போது ஒரு பெரிய பங்களாவை கண்டுபிடிக்கிறான். அங்க போய் தண்ணி குடிக்கும் போது மைக்ல லிண்டாவோட வாய்ஸ் கேக்குது. எப்படி இருக்கு என் வீடு? லிண்டா ஏற்கனவே அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அங்க இருந்து தான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோ மிரண்டு போய் நிக்கிறான். லிண்டா கையில துப்பாக்கியோட வராங்க. ஹீரோ கெஞ்சுறான். ஆனா ஹீரோ ஒரு கொம்பை எடுத்து லிண்டாவை குத்த பார்க்க லிண்டா அவனை போட்டு தள்ளிடுறாங்க. 1 வருஷம் கழிச்சு லிண்டா இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி. அந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஆள் இவங்க தான் ஒரு புக்கை எழுதிட்டாங்க. என் பாஸையும் கொலீக்ஸையும் மிஸ் பண்றேன்னு மீடியா முன்னாடி அழுது சீன் போடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு சைக்கோத்தனமான எண்டிங்கோட படம் முடியுது. எப்படி கைஸ், கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்ததா? அந்த லிண்டாவோட நடிப்பு மிரட்டலா இருந்ததுல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். லவ் யூ ஆல்.